ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ரூபாய் 3100 கோடியில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசாங்கம் வெளியிட்டுருக்காங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பிரகாரம் யாருக்கெல்லாம் அந்த வீடு கிடைக்கும், என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்க, ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்ற முழு விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் 3100 கோடியில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. ஸோ அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழகத்தில் குடிசை வீடுகளில் குடியிருப்போருக்கு புதிதாக RCC கூரையுடன் கூடிய வீடுகளை கட்டி தருவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த அறிவிப்பை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் ஊரக வளர்ச்சித்துறை இதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதில் பயனாளிகளுக்கான தகுதியுள்ள விவரங்கள் வெளியாகியுள்ளன. வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டப்பட்டுள்ள வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் P. பொன்னையா வெளியிட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கியுள்ளார். தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே 2024ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு ரூபாய் 3.10 லட்சம் என்ற அளவில் 1,00,000 வீடுகள் கட்டி ரூபாய் 3100 கோடி நிதி ஒதுக்கி வழிகாட்டுதலை வெளியிடப்பட்டுள்ளன. இந்த 360 சதுரடி பரப்பில் தான் இந்த வீடெல்லாம் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து இந்த திட்டத்துக்கான வழிகாட்டுதலை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. வீடுகள் அனைத்தும் 360 சதுரடி அளவில் தான் இருக்கணும். சமையல் அறையுடன் கூடி இந்த வீடு வந்து கட்டப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. 300 சதுரடி RCC கூரையுடனும் மீதமுள்ள 60 சதுரடிக்கு தீப்பிடிக்காத பொருட்களில் அமைக்கப்பட வேண்டிய கூரையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அமைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓலை அல்லது அஸ்படாஸ் கூரைகள் அமைக்கப்படக்கூடாது. ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் சேர்த்து ரூபாய் 3.50 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக், ACC பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ மண்ணால் கட்டப்படும் சுவர்கள் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலவை குறைக்கும் தொழில்நுட்பங்கள், விரைவான கட்டுமானம் போன்றவற்றை அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குடிசையில் வாழ்பவர்கள் KVVD மறு சர்வே பட்டியலில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வீட்டு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகளில் இதில் தேர்வு செய்யப்பட வேண்டும். மேலும் KVVD சர்வே மற்றும் புதிய குடிசைகள் சர்வே விவரங்கள் வரும் 31ஆம் தேதிக்குள்ள ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த திட்டத்துக்கான தகுதியான பயனாளிகள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி தேர்வு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் அல்லது வட்டார பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், வார்டு உறுப்பினர், ஊராட்சி மேற்பார்வையாளர்கள் ஆகியோர்களால் அடங்கிய குழு தகுதியான பயனாளியை தேர்வு செய்ய வேண்டும். இந்த குழு அனைத்து குடிசைகளையும் ஆய்வு செய்து தகுதியின் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும். தகுதியானவர்கள் பட்டியலில் விடுபட்டிருந்தால் அவர்களை சேர்க்க வேண்டும். விடுபட்டவர்கள் பட்டியலுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும். அதன் பின் பயனாளிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். மேலும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 25 முதல் 50 வீடுகள் நிலுவையில் இருந்தால் அந்த ஊராட்சி இந்த ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் நிதி ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படாது. அதே போல் எந்த ஒரு ஊராட்சியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் ஊரக வீடுகள் திட்டத்தின் கீழே பழுதுபார்ப்புக்கு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊராட்சிகளும் இதில் சேர்க்கப்பட வேண்டியதில்லை. ஸோ ஏற்கனவே பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வந்து நாடு முழுவதும் வேலை நடந்துகிட்ருக்குது. இதில் உங்களுடைய ஊராட்சியில் 25லேருந்து 50% ஏதாவது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னாக்கா அந்த ஊராட்சி வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போலவே பழுதுக்காக, அதாவது அந்த இலவச வீடு கட்டித்தந்த வீடில் பழுது பார்க்கறதுக்காக நிறைய வீடுகள் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸ் பண்ணுற வீடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஊராட்சியில் இருந்தனாக்கா அதுவும் இந்த திட்டத்தின் மூலிமா நீங்கள் வந்து பயன்பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு பற்றினாக்கா, ஸோ கனவு இல்லம் திட்டத்தின் மூலமா யாரெல்லாம் பயன்பெற விருப்பம் உள்ளவங்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பிரகாரம் தான் இந்த வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆவணங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்கக்கூடாது. 50,000 72,000க்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்தது உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் உரிமம்,
ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்தா நீங்கள் அப்ளை பண்ணப்படும். அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் வெப்சைட் வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். வரை மனிதர் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.